ஆவின் பால். ஆவின் பாலை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆவின் பால் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இதுல ஆவின் பால் மட்டும் இல்ல, ஐஸ்கிரீம், பால்கோவா, மில்க், ஸ்வீட்டு, பிஸ்கட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இதனுடைய விநியோகஸ்தர் ஆகுது எப்படி, இதனுடைய டீலர்ஷிப் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க டீலர்ஷிப் எடுக்க விரும்புனீங்க அப்படின்னா அவங்க மாவட்டத்துல இதுக்குன்னு தனி அலுவலகம் இருக்கும். பால் பண்ணை பிளஸ் அலுவலகம் இருக்கும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பால் பண்ணை பிளஸ் அலுவலகம் எல்லாமே சேர்த்து தான் ஒரே இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் கேபி ரோட்ல நடுக்காட்டு இசக்கியம்மன் கோவில் பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு பேரே பால் பண்ணை தான். இங்க இந்த பால் பண்ணையை வச்சுதான் அந்த இடத்துக்கு பால் பண்ணை ஜங்ஷன் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. அந்த பால் பண்ணைக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டாலே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு கேட்டா அவங்களே சொல்லி தந்துருவாங்க. நம்ம நாகர்கோவில் பால் பண்ணையில மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இப்படி நீங்க அங்க போய் அவங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி டீலர்ஷிப் எடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுல கேட்டகரி எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்க தனியா ஆவின் ப்ராடக்ட் மட்டும் வைக்கிறீங்களா அல்லது ஏற்கனவே வச்சுக்க ப்ராடக்ட் கூட சேர்ந்து அதையும் ஆவின் கூட சேர்த்து வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அதோட வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஆவின் ப்ராடக்ட் மட்டுமே வச்சீங்கன்னா இவங்களோட நேரடி கைடன்ஸ் இருக்கும். அதாவது மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, அப்பப்போ அந்த டேபிள்ல இருந்து கடை செட்டப்ல இருந்து எல்லாமே இவங்களே அமைச்சு அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. வேற ப்ராடக்ட்னா நீங்க இவங்களுடைய கைடன்ஸ் இருக்காது, நீங்களே எல்லாமே ரெடி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட, அதனாலதான் ரெண்டு விதமா கேட்கறாங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தாக்கி இங்க இருந்த அந்த பால் பண்ணையில இருந்து ரெண்டு அதிகாரிகள் அந்த இடத்த வந்து நீங்க எந்த இடத்துல வேணும்னு கேட்டிருக்கீங்களோ அந்த இடத்த ஆய்வு செய்வதற்காக வருவாங்க. ஸோ அந்த ஆய்வு செஞ்சு இவங்களுக்கு டீலர்ஷிப் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. எதை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க கேட்டிருக்க இடத்துல யாராவது டீலர்ஷிப் எடுத்திருக்காங்களா, ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத அவங்க ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப நெருக்கமான நிறைய பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல 1 கிலோமீட்டருக்கு ஒரு டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியா இருக்கிற இடத்துல 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு டீலர்ஷிப் எடுத்துட்டீங்க, இன்னொருத்தங்க பக்கத்திலே கேட்காங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்சது 1 கிலோமீட்டர்லயாவது டிஸ்டன்ஸ்ல விட்டுதான் அடுத்த ஒரு டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டும் கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படிங்கறனால அவங்க அந்த இதை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி திரும்ப நீங்க அங்க போய் ஒரு இப்போ வில்லேஜா இருந்தா, கிராமமா இருந்தா, அந்த இடம் வந்து கிராமமா இருந்தா 3000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். இது சிட்டியா இருந்தா கொஞ்சம் அதிகம், 3000 விட கொஞ்சம் அதிகமா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இந்த 3000 நீங்க பே பண்றது ரீஃபண்டபிள் தான். அதாவது நீங்க டீலர்ஷிப் வேண்டாம் நீங்க விடக்கூடிய டைம்ல இந்த 3000 ரூபாய் நீங்க கட்டிடுவாங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே அமௌண்ட்லாம் கட்டியாச்சு அப்படின்னாக்கி அடுத்த 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு அக்ரிமெண்ட் போயிடுவாங்க. இப்படி ஆவின் பால் பண்ணியும் இந்த பர்சனும் இப்படி அக்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்க சைன் பண்ணாங்க. இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஒரு 10 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். 10 to 15 டேஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கடையை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்தல நீங்க எல்லாம் அக்ரிமெண்ட்ல முடிஞ்சு அடுத்த நம்ம பால் ப்ராடக்ட்ல எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணமா இப்போ நாளைக்கு இப்போ நீங்க பால் பாக்கெட் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நாளைக்கு இவ்வளவு 100 லிட்டர் பால் தேவை அப்படின்னா இன்னைக்கே நீங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணி அந்த பேமெண்ட் கிளியரன்ஸ் ஆயிருக்கணும். அது செக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த பேமெண்ட் கிளியரன்ஸ் ஆயிடுச்சுனாதான் உங்களுக்கு நாளைக்கு அடுத்த நாள், நாளைக்கு வியாபாரத்துக்கு நாளைக்கு விடிய காலம் பால் உங்க கடைக்கு வரும். ஸோ எதனால அப்படின்னா, இப்போ சில இடத்துல இப்போ சடனா இப்போ காலையில ஒரு 10 மணிக்கு நீங்க கால் பண்ணி எனக்கு ஒரு 50 லிட்டர் வேணும், 100 லிட்டர் வேணும்னா கண்டிப்பா வராது. அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஆவின் பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி. காரணம் என்னன்னா, அவங்க முகவர்த்த இருந்து பாலை வாங்கி உடனே பேக் பண்ணி உடனே கொடுக்குறாங்க. அவங்க பதப்படுத்தி வைக்கிறது, ஸ்டாக் வைக்கிறது இல்லை அப்படி சொல்றாங்க. ஸ்டாக் வைக்காத காரணத்தினால என்ன ஆகுனா அதோட கெமிக்கல் சேரதான் கம்மியா இருக்கு. இதனால மக்களுக்கு ஒரு நன்மை இருக்கு. இப்ப நம்ம மற்ற பால் பாக்கெட் நம்ம எதுவுமே குறை சொல்லல, பட் ஆவினோட பெருமை மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஆவின்ல இந்த பதப்படுத்தல் இல்லாத காரணத்தினால அதோட கெமிக்கல் ஆட் ஆகுறது ரொம்ப கம்மியா இருக்கு. இதனால மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க ஆவின் தரப்புல. ஸோ அதனால என்ன ஆகுனா பால் வர பேக் பண்ணி அனுப்பிட்டே இருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பைரி ஒரு நாள் தான். ஸோ மீதி உள்ள பால் அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னா, அது எல்லாமே வேற ப்ராடக்ட் போயிருது. ஐஸ்கிரீம் போயிருது, பால்கோவா போயிருது, நெய், இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே மீதி உள்ள பால் எல்லாமே போயிருது. ஸோ அதனால பேமெண்ட் கிளியரன்ஸ் ஆனா, அதுக்கு முந்தின நாளே பேமெண்ட் கிளியரன்ஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு பால் வரும். இது பால் ப்ராடக்ட். இது பெனிஃபிட், இது ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பால்ல உங்களுக்கே தெரியும் நிறைய கேட்டகரி இருக்கு. கொழுப்பு நீக்கினது, கொழுப்பு நீக்காதது, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. 4-5 கேட்டகரி இருக்கு. இதுல ஒவ்வொரு லிட்டருக்கும் ₹1.50 இருந்து ₹3 வரைக்கும் லாபம் இருக்கு ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்திருக்கோம். இதே நீங்க ப்ராடக்ட் ஐஸ்கிரீம், மில்க், இது பால்கோவா, நெய் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ராஃபிட் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அது நீங்க அங்க கேட்டாலே உங்களுக்கு டைரக்டான ஒரு கேட்லாக் கொடுத்துருவாங்க. நீங்க அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஸோ நீங்க தனியா ஏஜென்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ் வாரத்துக்கு ஒரு அந்த ஆபீசர் வந்து பார்ப்பாங்க. கடை எப்படி நீட் பண்ணிருக்கா, இந்த இடத்துல வேற என்ன மார்க்கெட்டிங் பண்ணணும் பார்ப்பாங்க. ஸோ தனியா ஏஜென்டா எடுக்கும்போது உங்களுக்கு வெளியே
நீங்க ஆவின் ப்ராடக்ட் மட்டுமே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, வெளியிருந்து பாக்குற இது டைரக்டா ஆவினை கவர்மெண்டே டைரக்டா அந்த இடத்துல டீலர்ஷிப் டைரக்டா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அது மூலமா உங்களுக்கு வியாபாரமா கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல நான் ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஆல்ரெடி, இல்ல வேற பிராண்டு வேற பால் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அது கூட பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான மாற்றமே இல்ல. சோ இது வந்து நல்ல ப்ராடக்ட். ஏன்னா மக்களுக்கும் நம்ம தாராளமா ஒரு தைரியமா கொடுக்கலாம். அதாவது குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே இதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு இதனோட பெனிஃபிட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல ப்ராடக்ட். பால் மட்டும் இல்ல பல ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை, நீங்களே டேரக்டா போய் கேட்டு பால் பண்ணையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுக்கு தனி பிரான்ச் இருக்கும். பால் பண்ணைக்கணி நம்ம நாகர்கோயில கேபி ரோட்ல இருக்கு. ஸோ இது நீங்களே டேரக்டா போய் கேட்கலாம். எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. தாராளமா நீங்க ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பெனிஃபிட் இப்போ ஆவின் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் தேடி வருவாங்க. ஆவின் எல்லாருமே தெரிஞ்ச ப்ராடக்ட். ஸோ அதனால நீங்க தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க டைரக்டாவே ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல, அதாவது அரசு விடுமுறை தினங்களை தவிர மற்ற நாட்கள்ல நாகர்கோயில் பால் பண்ண ஆபீஸ்ல போய் நீங்க டைரக்டா மார்க்கெட்டிங் மேனேஜரை மீட் பண்ணி நீங்களே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கிளாரிஃபை பண்ணலாம். தாராளமா எல்லாருமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்களும் போய் கேட்டு இந்த டீடைல்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். தேங்க்யூ.